பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பெற்ற உன்னதமான நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் இந்த அருமையான நேரத்திலும் கூட நம்முடைய தியானத்துக்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வேத பகுதி பிரசங்கின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். முதல் வசனத்திலிருந்தே நான் வாசிக்க விரும்புகிறேன். பிரசங்கி 6 முதல் வசனத்திலிருந்து. சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு தீங்கும் உண்டு. அது மனுஷருக்குள்ளே பெரும்பாலும் நடந்து வருகிறது. அதாவது, ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அவன் என்ன இச்சித்தாலும் அது எல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான். இதுவும் மாயை, கொடிய நோயுமாய் இருக்கிறது என்று சொல்லி ஞானத்திலே பெயர் பெற்றதான சாலமோன் எழுதுகிறதை பார்க்கிறோம். இந்த சாலமோனை குறித்து நாம் பார்க்கும்போது செல்வ சீமானாய் இருந்தார். ஞானம் பெருத்திருந்தது. அவருக்கு கிடைத்த வெகுமதிகள் ஏராளம் 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 என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அந்த சாலமோன் ஞானி எல்லாம் சொல்லுகிறார், தேவன் இவை எல்லாம் ஒரு மனிதனுக்கு கொடுத்தாலும் அதை அனுபவிக்கத்தக்கதான பலனை கொடுக்கவில்லை என்று சாலமோன் ஞானி சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே அநேகருடைய நம்பிக்கை என்னவா இருக்கிறது? தங்களுக்கென்று பல காரியங்களை சேர்த்து வைக்கிறார்கள். நல்லதுதான். அநேக வீடுகளை வாங்கி வைக்கிறார்கள், நிலங்களை வாங்கி வைக்கிறார்கள், பிற்காலத்துக்கு உதவும் என்று சொல்லி வாங்குகிறார்கள். நல்லதுதான். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது பார்த்தீர்களா? அப்படி நாம் சேர்த்து வைக்கிற பொருட்களினாலே உங்களுக்கும் எனக்கும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபைகளை நாம் அனுபவிக்கிறோம். ஆனால் அதை முழுவையும் அனுபவிக்கும் சக்தியை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கவில்லையா? அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, பல நேரத்திலே பல சூழ்நிலைகளிலே நாம் நினைக்கிறோம், நம்முடைய நீண்ட நாள் வாழ்க்கையை குறித்து நாம் திட்டங்களை போடுகிறோம். நீண்ட காலத்துக்கான அநேக காரியங்களை செய்கிறோம். சிலரை பார்க்கிறோம், பிறக்க போகிற குழந்தைக்கு அநேக பொருட்களை வாங்கி வைக்கிறதை பார்க்கிறோம், அநேக பொருட்களை. ஆனால் உண்மையில் பார்க்கும்போது அந்த அநேக பொருட்கள் கட்டிலுக்கு கீழே கிடக்குமே ஒழிய அந்த குழந்தை அதை பயன்படுத்துமா என்று சொல்லி பார்க்கும்போது அது கொஞ்ச நாட்கள் தான், வளரும் வரைக்கும். அதற்கு பிறகு அந்த குழந்தையினுடைய பொருட்கள் எல்லாம் அப்படியே கிடக்கும். ஒரு நாள் வரும்போது வேறு யாருக்காகிலும் கொடுத்து விடுவோம், அல்லது அது பழைய இடத்துக்கு போய்விடும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அழகா இங்கே சாலமோன் ஞானி தான் எவ்வளவு உயரத்துக்கு அவர் போயிருந்தாலும் அவர் சொல்லுகிறார், எவ்வளோ உயரத்துக்கு நான் போனாலும் இதை அனுபவிக்கக்கூடிய சக்தியை தேவன் எனக்கு கொடுக்கவில்லை. ஏனென்றால் இந்த பூமியும் பூமியில் உள்ளவைகளும் நிரந்தரம் அல்ல. பூமியில் உள்ள அனைத்துமே மாயை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது நிச்சயமாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்குது. நடக்காமல் இல்லை, எல்லார் வாழ்க்கையிலும் இது நடக்குது. உண்மை தானே? இன்றைக்கும் இந்த வேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவன் நமக்கு செல்வத்தை கொடுத்திருக்கலாம், சம்பத்தை கொடுத்திருக்கலாம்,
கனத்தை கொடுத்திருக்கலாம். நாம் என்ன இச்சித்தாலும் குறைவில்லாமல் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனாலும் அதை அனுபவிக்க திறமை இல்லை. ஆனால் ஒரு விஷயம் நமக்கு நிரந்தரமாய் இருக்கிறது. அது என்ன விஷயம் சொல்லுங்கள் பார்ப்போம். அதுதான் தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற விலையேற பெற்ற ரட்சிப்பு. அதை நாம் பெற்றுக்கொள்ளும்போது இவைகளெல்லாம் அந்த தேவன் கொடுக்கிற ரட்சிப்புக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அந்த ரட்சிப்பை நம்ம விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார். அதுதான் நிரந்தரம். நம்மை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு. அது தேவனோடு நாம் சேர்ந்து கொள்கிற, தேவனுடைய பிள்ளைகளாக உறவை பெற்றுக்கொள்ள, அப்படிப்பட்ட காரியங்கள் தான் நம்மை நித்தியத்துக்கு அது அழைத்து கொண்டு போகும். நாம் சேர்த்து வைக்கிற பொருட்களோ, நாம் பெற்றுக்கொண்ட அந்தஸ்தோ, அல்லது நம்முடைய பதவிகளோ, நம்முடைய உயர்ந்த அந்த ஸ்தானங்களோ எதுவும் நம்மை தேவனுடைய ராஜ்யத்துக்கு அழைத்து கொண்டு போகாது. இரண்டாவது, அவைகள் நம்மோடு கூட வருவதில்லை. அல்லேலூயா. நம்பர் 1, பணக்காரர் உலகத்திலே என்று சொன்னாலும் கடைசியில் அவருடைய காரியம் என்ன? அவர் அதை முழுமையாய் அனுபவிக்க முடிவதில்லை. காரணம், அவருடைய வாழ்க்கை பூமியில் நியமித்த நாட்கள் மட்டும்தான். அதற்குள்ளாக அவர் கடந்து போவார். ஆனால் நித்திய ஜீவன், நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, அது எப்பொழுதும் நம்மோடு நிலைத்து நிற்கிறதா இருக்கிறது. அதுவே நம்மை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது ஆண்டவரே, நாங்கள் வாசித்த இந்த பிரசங்கின் பகுதியிலே சாலமோன் ஞானி அதை அனுபவித்து எழுதியிருக்கிறார். உண்மைதானே தகப்பனே? எங்கள் வாழ்க்கையிலும் அதை நாங்கள் உணர்ந்து எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ள, சுதந்திரிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you, my dear brothers, my dear sisters. God bless you. Amen.